ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம்னா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பற்றி தான் பார்க்க போகிறோம். காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, லாஸ்ட் இயரில் என்ன கோர்ஸுக்கு என்ன கட் ஆஃப்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கோர்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, ஒவ்வொரு வெப்சைட்லேயும் எந்த மாதிரியான ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸை ரெக்யூரேட் பண்ணுற ரெக்யூரேட்டிங் கம்பெனிஸில் என்னென்ன, இந்த காலேஜில் என்ன மாதிரியான கேம்பஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இந்த காலேஜ் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சின்னவேடாம்பட்டி, கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த காலேஜ் ஒரு அட்டானமஸ் காலேஜ். இந்த காலேஜுக்கான லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் ஓப்பன் கேட்டகரிக்கு 192.5, பிசிக்கு 191.5, பிசிஎம்க்கு 188, எம்பிசிக்கு 189.5, எஸ்சிக்கு 176.5, எஸ்சிஏக்கு 174.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 186.5, பிசிக்கு 180, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 173.5, எஸ்சிக்கு 145.5, எஸ்சிஏக்கு 185 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 176.5, பிசிக்கு 173, பிசிஎம்க்கு 164.5, எம்பிசிக்கு 166.5, எஸ்சிக்கு 133, எஸ்சிஏக்கு 143 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து பயோடெக்னாலஜிக்கு ஓப்பன் கேட்டகரியில் 186, பிசிக்கு 181.5, பிசிஎம்க்கு 180, எம்பிசிக்கு 176, எஸ்சிக்கு 151, எஸ்சிஏக்கு 162.5, எஸ்டிக்கு 143.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து சிவில் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 177, பிசிக்கு 174.5, பிசிஎம்க்கு 161.5, எம்பிசிக்கு 164.5, எஸ்சிக்கு 141.5, எஸ்சிஏக்கு 149, எஸ்டிக்கு 154.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 194, பிசிக்கு 192.5, பிசிஎம்க்கு 192, எம்பிசிக்கு 191, எஸ்சிக்கு 177.5, எஸ்சிஏக்கு 176, எஸ்டிக்கு 171 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 193, பிசிக்கு 191.5, பிசிஎம்க்கு 190, எம்பிசிக்கு 190, எஸ்சிக்கு 172, எஸ்சிஏக்கு 167.5, எஸ்டிக்கு 140 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 190, பிசிக்கு 188, பிசிஎம்க்கு 186, எம்பிசிக்கு 185.5, எஸ்சிக்கு 162, எஸ்சிஏக்கு 151.5, எஸ்டிக்கு 144 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் 188, பிசிக்கு 184.5, பிசிஎம்க்கு 182, எம்பிசிக்கு 179.5, எஸ்சிக்கு 160.5, எஸ்சிஏக்கு 135 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து ஃபேஷன் டெக்னாலஜிக்கு ஓப்பன் கேட்டகரியில் 168, பிசிக்கு 162, பிசிஎம்க்கு 145, எம்பிசிக்கு 149, எஸ்சிக்கு 123, எஸ்சிஏக்கு 95.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் ஓப்பன் கேட்டகரிக்கு 192.5, பிசிக்கு 191.5, பிசிஎம்க்கு 191.5, எம்பிசிக்கு 189.5, எஸ்சிக்கு 175, எஸ்சிஏக்கு 158, எஸ்டிக்கு 168.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 181, பிசிக்கு 178, பிசிஎம்க்கு 175.5, எம்பிசிக்கு 174, எஸ்சிக்கு 154, எஸ்சிஏக்கு 124.5, எஸ்டிக்கு 134.5 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் ஓப்பன் கேட்டகரிக்கு 184.5, பிசிக்கு 179.5, பிசிஎம்க்கு 176, எம்பிசிக்கு 173.5, எஸ்சிக்கு 145, எஸ்சிஏக்கு 119 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து டெக்ஸ்டைல் டெக்னாலஜிக்கு ஓப்பன் கேட்டகரியில் 168, பிசிக்கு 161, எம்பிசிக்கு 151, எஸ்சிக்கு 125 கட் ஆஃபில் க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்து இந்த காலேஜில் உள்ள கோர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி இந்த மாதிரியான கோர்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த காலேஜோட ரேட்டிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6ஆல் 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து ஜஸ்டேல 5க்கு 4.4 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் துணியா பார்த்தீங்கன்னா 5க்கு 4.2 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து காலேஜ் டிகோ பார்த்தீங்கன்னா 5க்கு 4.3 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. கரியர் 360 5க்கு 4.5 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து கெட்மை யூனி 5க்கு 4.0 ரேட்டிங்ஸ் பெற்றிருக்காங்க. அடுத்து டாப் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா பைஜூஸ், போஸ், ஜாக்கி, டிகாட்ரான், அமேசான், விப்ரோ, எல்என்டி, பிஜிஆர் எனர்ஜி, காக்னிசன்ட், ரெனால்ட், நிசான், அசென்ச்சர் இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ்லாம் இருக்காங்க. இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.